வெல்கம் டு பிரேமாஸ் வீலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாட்டு குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு. இது ஹாட் வாட்டரில் நல்லா கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், புளி கரைசல், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, இது போக கடுகு, வெந்தயம் போட்டு எப்படி இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்து போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு இப்போ நல்லா பொரியட்டும். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம், உளுந்து போட்டாச்சு. இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயமும் பூண்டு, இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும். நல்லா வதக்கிப்போம். புளி தண்ணி சேர்த்துப்போம். மசாலா பொடி, இது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, அப்புறம் மிளகாய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மசாலா, மிளகாய் பொடி எல்லாம் போட்ட அது நல்லா கொதிச்சு வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை நான் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா தண்ணி போட்டு நான் அலசியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி நல்லா கருவாடை அலசிடுங்க. இப்போ இந்த கருவாடு வேகட்டும் அந்த மசாலையோடு சேர்ந்து. குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.